இன்றைக்கி இடியாப்பம் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இது மசால் வடை மீந்துருச்சுன்னா செய்வாங்க. ஆனால் நான் இப்போ பண்ண போகிற மெத்தடில் பண்ணினீங்கன்னா நீங்கள் அடிக்கடி ஈஸியாக பண்ணலாம். வாங்க பார்ப்போம். வடகறி பண்ணுறதுக்கு இந்த டம்ளர் அளவு ஒரு டம்ளரு கடலைப்பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு, தண்ணியை ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் 5-6 பல்லு பூண்டு உரிச்சு போட்டுக்குங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பு. இந்த கடலைப்பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை அரைப்படுறதுக்கு மட்டும் லேசாக தண்ணி ஊற்றி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டு லேசாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கல்லில் தட்டிக்கலாம். நல்லா மொத்தமாக அடை மாரி தட்டிக்குங்க. சில பேர் இதை வடை மாரி எண்ணெயில் பொரித்து எடுப்பாங்க. நான் ஈஸியாக கல்லிலே தட்டிக்கிட்டேன். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் அவ்வளோவா ஆகாது. இது ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, பரட்டி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு, எடுத்து தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி ஊற்றி எடுத்துட்டு அடுப்பில் ஒரு குக்கர் போட்டுக்குங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பே லீஃப், 1/4 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. அடுத்தது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. அடுத்தது ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதையும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சுட்டு வச்சுருக்கிற அடையை நல்லா உதிரி விட்டு இதில் போட்டுக்குங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. ஏற்கனவே அடையில் உப்பு இருக்குங்கிறதுனால கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இதை ஒரு கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு 2லேருந்து 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், குக்கர் விசில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக வடகறி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம்.
இந்த மெத்தடில் நீங்களும் இந்த வடகரியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம், இடியப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மசால் வடை மீந்துருச்சுன்னா பிச்சு போட்டு செஞ்சுடுங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அடை தட்டி பிச்சு போட்டு செஞ்சுடுங்க. ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.